ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, இன்று இதை இறுதி வரை கேட்டுவிட்டு உன் இருவிழிகள் மூடி என் மடி மீது தலை வைத்து துயில் கொள். உன் சுமையை என் நெஞ்சிலும் உன் சுகத்தை என் மடியிலும் நான் தாங்குவேன். கண்மணியே, எத்தனை நாட்களானது என் பிள்ளை நிம்மதியாக உறக்கம் கண்டு இப்போதெல்லாம் உறங்குவது போன்று நடித்து கொண்டுதானே இருக்கிறாய். உன் மனம் எப்பொழுதும் ஓய்வே இல்லாமல் எதையாவது யோசித்து கொண்டு தானே இருக்கிறது. எதற்காக கண்மணி நீ இத்தனை சிந்தனைகளை உன் தலையில் ஏற்றிக் கொள்கிறாய்? எப்பொழுதும் நீயே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் என்ன செய்வேன்? ஏன் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளவு வலி? எல்லோரும் என்னை மட்டும் காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். சில உண்மைகளை வார்த்தைகளில் சொல்லி புரிய வைத்து விடலாம். சில உண்மைகளை அனுபவத்தின் கற்றுத்தரும். அதை நினைத்து நீ கவலைப்படாதே. உண்மைகளை நெடுங்காலம் மறைக்க முடியாது. துரோகங்கள் அதற்கான பலன்களை தராமல் போகாது. அதை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை பற்றி யோசி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை பார்த்து வருத்துக்கொள். உண்மைகளை நெடுங்காலம் மறைக்க முடியாது. துரோகங்கள் அதற்கான பலன்களை தராமல் போகாது. அதை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை பற்றி யோசி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை பார்த்து வருந்து. மற்றவர்கள் வழிகளை நினைத்து பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை எனும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். உன் வாழ்க்கையை நீ மட்டும் தானே ஆள முடியும். எனவே உன் வாழ்க்கைக்காக யோசி. செய்த வினைகளுக்கு கர்மாவை இறைவன் பார்த்து கொள்வான். உனக்கான மிக பெரிய சொத்து நிம்மதிதானே. உன் உடல் நிகழ்காலத்தில் இருக்கிறது. ஆனால் உன் எண்ணங்கள் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கிறது. கடந்த காலத்தை மறந்து விடு. எதிர்காலத்தை என் கையில் கொடுத்து விடு. இந்த நொடி, இந்த நிகழ்காலம் உன் கையில். அதை வீணாக்கி விடாதே தங்கமே. உன்னுடைய உச்ச நண்பன் உன் மன தைரியம்தான். அது இல்லை என்றால் உன் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமம். உன்னை யாருடைய முன்னிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். ஏனெனில் நீ என் பிள்ளை. எத்தனை கனவுகள் என் பிள்ளைக்கு! எல்லாவற்றையும் உன் அம்மா நான் நிறைவேற்றி தருவேன். முழு மனதால் என்னை கூப்பிட்டால் உனக்காக நான் ஓடோடி வந்து நிற்பேன். உன்னை என்றும் நான் தலை தாழ்த்தி நிற்க விட மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். என்னை முழுமையாக சரணடைந்த பிறகு ஏன் உனக்கு கவலை தங்கமே? கவலைப்படாமல் இரு. இனி எதற்கும் கலங்காதே. நான் இருக்கின்றேன் உனக்காக. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.